Hello friends, welcome back to Design by Regina. இந்த வீடியோவில் சிம்பிளான ஆரி ஒர்க் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே போடுற மாதிரி 2 சரி லைனு கண்டினியூவாக போட்டுடணும். கண்டினியூவாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு சரி 2 லைன் போட்டதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போடணும். அது முடிச்சதுக்கப்புறம் 3 mm பீட்ஸ் சைஸ், ஆக்சுவலி இந்த பீட்ஸோட சைஸ் வந்து 3 mm. காப்பர் பீட்ஸ் சொன்னீங்கன்னா இந்த கலரில் போடும். கோல்டுன்னா கொஞ்சம் கோல்டு கலரில் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். இதுக்கு வந்து காப்பர் ஷேடு இருக்க ஒரு லைன். 3 mm பீட்ஸ் முடித்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம சுகர் பீட்ஸ் பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டு கண்டினியூ போட்டு முடிச்சிடணும். நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இன்ச் டேப் வச்சு ஒரு ½ இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கண்டினியூ முடிச்சதுக்கப்புறம் இப்போ அந்த லீஃப் டைப்பில் நம்ம பீட்ஸ் வச்சு நம்ம ஒரு டிசைன் போடலாம். இப்போ வந்து கிளிப் ஸ்டோன் வச்சு அங்கங்கே சென்டரில் 2 லீஃப்க்கு நடுவில் ஸ்டோன் வந்து வச்சுக்கணும். ஸ்டோன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் நீடில் இப்போ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 3 சுகர் பீட்ஸு, ஒரு 3 mm சைஸில் இருக்க காப்பர் பீட்ஸும் வச்சு இந்த மாதிரி 3 சைடு லெஃப்ட்டு ரைட்டு சென்டரில் இந்த மாதிரி போட்டுக்கணும். இது நம்ம நார்மல் ஆரி நீடிலையும் போடலாம். நான் இதில் வந்து பேசிக் பிகினருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதால நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. 3 சுகர் பீட்ஸு, ஒரு 3 mm சைஸில் இருக்க ஒரு பீட்ஸு இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு போட்டு சென்டரில் போட்டு முடிச்சுக்கணும். நாட் போட்டுக்கணும். அதே தான் அங்கங்கே ப்ளவுஸில் ஒரு புட்டா சிப்போம்ல, அதே மாதிரி 3 பீட்ஸ் வச்சு ஒரு 3 mm பெரிய பீட்ஸ் வச்சு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் போட்டு பாட்டமில் ஒரு ½ பீட்ஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம பீட்ஸு பாதி இது இருக்கும் அந்த டைப்பு, அதை வச்சு ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி நம்ம முடிச்சு வச்சுக்கிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பாய்.